டீசல் இன்ஜின் பஸ்ஸுக்கும் பக்கத்தில் இருக்க சிஎன்ஜி இன்ஜின் பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் கவர்மெண்ட் வந்து இப்போ சிஎன்ஜி ப்ரிஃபர் பண்ணுறாங்க? பார்க்கலாமா இந்த வீடியோவில்? இந்த வீடியோவில் சிஎன்ஜி பஸ்ஸுக்கும் டிஎஸ்எல் பஸ்ஸுக்கும் வித்தியாசம் பார்க்க போகிறாங்க. முன்னாடிலாம் வந்து BS4ல் சிஎன்ஜி நார்மல் டீசல் இன்ஜின் பஸ்ஸை சிஎன்ஜி பஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அசோக் லேலண்ட், டாடா கம்பெனி போன்ற நிறுவனங்கள் வந்து BS6ல் சிஎன்ஜியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்ஜினை வச்சு பஸ்ஸஸ் அண்டு ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலும் நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து BS6ல் சிஎன்ஜியில் இயங்கக்கூடிய பஸ்களை வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம். அங்கங்கே எல்லா BS6 நியூயாக லான்ச் பண்ணுற பஸ் வந்து சிஎன்ஜின்னு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டும் என்னென்னா பழைய கவர்மெண்ட் பஸ் எல்லாமே சிஎன்ஜியாக மாற்றிருக்கோம், புது சிஎன்ஜி பஸ் உருவாக்குறதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வாட் இஸ் சிஎன்ஜிக்கு டீசலுக்கு என்ன, க்ரூ என்ட்ரி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிஎன்ஜின்னா என்ன, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இது வந்து எப்படின்னா நார்மல் டீசல் எடுக்கிற மாதிரி தாங்க. பூமிக்கடியில் பாறைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஆயில் எடுக்கிற மாதிரி அதுக்கு மேலே வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேஸை வந்து பியூரிஃபை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு சிஎன்ஜி கிடைக்கிது, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அந்த கேஸை வந்து நம்ம கார், பஸ் போன்ற வெஹிக்கிள் பயன்படுத்தும் போது டீசல் இன்ஜினோட அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து டீசல் இன்ஜின்லேருந்து BS6ல் சிஎன்ஜி வர ஆரம்பிக்கிறாங்க. அது போக டீசல் இன்ஜின் வந்து லாஸ் ஆஃப் நிறைய பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சிஎன்ஜியில் வந்து டீசல் இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது லெஸ் பொல்யூஷன் தான் ஆகுது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎன்ஜி வர்சஸ் டீசல். இப்போ வந்து சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் டீசல் வெஹிக்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நியூமெரிக்கல் ஃபியூல் காஸ்ட் அனாலிசிஸ் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து ஒரு பஸ் வந்து டெய்லி வந்து 200 கிலோமீட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு டேட் படி பார்த்தோன்னா டீசல் ப்ரைஸ் வந்து 92 per லிட்ரு, சிஎன்ஜி வந்து 75 rupees per kg. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டீசல் பஸ் வந்து மைலேஜ் வந்து 4 கிலோமீட்டர் per லிட்டர் தராங்க. ஒரு லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் தராங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஃபியூல் வந்து எவ்வளோ நீடாகுதுன்னா 65.25 லிட்டர் தேவைப்படுது. ஃபியூல் காஸ்ட் வந்து 5750 ரூபா. ஒரு பஸ்ஸுக்கு டெய்லி வந்து 200 கிலோமீட்டர் வரணும், 5750 ரூபா தேவைப்படுது டீசலுக்கு. இப்போ சிஎன்ஜி வந்து 3.5 கிலோமீட்டர் per kg ஒரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருதுன்னா ஒரு கேஜி வந்து 75 ரூபா அப்படின்னு போகும்போது ஒரு நாளைக்கு சிஎன்ஜி பஸ் வந்து 5355 ரூபா தர்றாங்க. இப்போது டெய்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இதில் கம்மி. இப்போ வந்து எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 395 ரூபா per டே ஒரு பஸ்ஸுக்கு. அப்போ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா per பஸ் வந்து சேவ் ஆகுது. இப்போ வந்து பொல்யூஷன் பற்றி பார்த்தோம்னா ஒரு டீசல் பஸ் வந்து ஒரு லிட்டர் டீசலுக்கு 2.68 கார்பன் வந்து எமிஷன் பண்ணுது. சிஎன்ஜி வந்து ஒரு கேஜிக்கு 2.1 kg வந்து எமிட் பண்ணுது கார்பன் எமிஷன். அப்படி பார்க்கும்போது நம்ம டீசல் இன்ஜின் பஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா 62.5 லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி 200 கிலோமீட்டருக்கு அப்போ வந்து 167.5 kg கார்பன் வந்து எமிட் பண்ணுது. ஓகேங்களா? இதே சிஎன்ஜி பஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 71.4 இருக்கும்போது 150 kg தான் கார்பன் எமிட் பண்ணுது. இப்போ டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17.5 கிலோ ஒரு பஸ்ஸுக்கு சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்ஜி பஸ் மாற்றிருக்காங்கல்ல, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? பிக்கப் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க? வண்டி நாய்ஸ் இல்லாமல் இருக்கும்? நாய்ஸ் இல்லாத இருக்குது. ஓகே, ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ஆமாம் ஆமாம், ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த முன்னாடி அந்த டீசல் இன்ஜின் ஓட்டிருக்கீங்களா? ஆமாம். அதுக்கு இதுக்கு எப்படின்னா டிஃப்ரெண்ட்டு? நாய்ஸ் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓட்டுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மைலேஜ் அதிகமாக இருக்குது. மைலேஜ் இது அதிகம். ஓகே, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இதில்? மெயின்டெனன்ஸு ஆமாம், இது கொஞ்சம் அதிகம் தான். ஓ சரி சரி, ஓகே. மற்றபடி எல்லாம் ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, சேஃப்டி எல்லாமே? சேஃப்டி எல்லாம் டோர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ இதுக்காகவே மாடிஃபை பண்ணி வந்ததா இல்லை ஆல்ரெடி இருந்த பஸ்ஸை மாற்றிருக்காங்களாண்ணா? இல்லை, இதுக்காக இப்போ இந்த சிஎன்ஜி வந்து இந்த பஸ்ஸில் மாடிஃபிகேஷன் பண்ணல, புதுசாக அந்த பஸ். நான் கூட என்னன்னா டீசல் இன்ஜின் பஸ்ஸை தான் வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. இல்லை இதுக்காகவே டீசல் புது BS6ல் சிஎன்ஜியில் போட்டாங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். டிரைவர் பற்றி பார்த்துருப்பீங்க. சிஎன்ஜி பஸ் அபவுட் TNSTC டிரைவர். வண்டி வந்து எப்படி இருக்குன்னா நல்லாவே மெயின்டெனன்ஸ் பண்ணாருக்கு, நாய்ஸ் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மைலேஜ் வந்து டீசலோட இது அதிகம், பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மிங்க, நாய்ஸ் வந்து கம்மி. இதுதான் வந்து டிரைவர் வந்து சொன்னது. ஸோ அதுக்காகவே BS6ல் வந்து பில்ட் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. BS4 வந்து மாடிஃபை பண்ணல இந்த லோக்கல் பஸ்ஸில். என்னென்னா லாங் ரூட் பஸ்ஸை தான் வந்து BS4 BS3 பஸ் வந்து சிஎன்ஜியாக மாற்றிட்டு இருக்காங்க. பட் இந்த லோக்கல் பஸ் வந்து BS6ஆகவே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க புது சிஎன்ஜி இன்ஜினில். ஓகேங்களா?
இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். எதனால் வந்து டீசல் இன்ஜின் வந்து கொஞ்சம் லோவாக போயிட்டுருக்கு, சிஎன்ஜி வந்து பெஸ்ட்டுன்னு. ஸோ டீசல் இன்ஜின் வந்து கம்பேர் பண்ணையில் சிஎன்ஜி வந்து லெஸ் பொல்யூஷன், நாய்ஸ் கம்மி, அப்புறம் வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட டீசல் இன்ஜினுக்கும் சிஎன்ஜிக்கும் இது. அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனிஸும் வந்து டீசல் இன்ஜினாக ஃபுல் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட மேனுஃபேக்சரிங் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிளாக மாற போகிறாங்க கார்ஸ். ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரொடியூஷன் சிஎன்ஜி பண்ணி வந்துட்டுருக்காங்க. இது வந்து கிரேட் இனிஷியேட்டிவ்னே சொல்லலாம் ஃபார் ரெடியூசிங் பொல்யூஷன். இதுதான் ஓவரால் கம்பேரிசன் அபவுட் டீசல் அண்ட் சிஎன்ஜி இன்ஜின் பஸ்ஸுங்க. பிக்கப்புக்கு, டார்க்கு, நாய்ஸு, ஸ்மோக்கு, ஃபியூல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிக்கப் வந்து டீசல் இன்ஜினில் பெட்டராக இருக்கும். ஸோ ஹில்ஸில் நீங்கள் பார்க்கும்போது டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பட் சிஎன்ஜியில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். டார்க்கு கம்பேர் பண்ணல அப்சல்யூட்லி டீசல் இன்ஜின் தான் ஹையாக இருக்கும், சிஎன்ஜி லோவராக இருக்கும். பட் நாய்ஸ் வந்து டீசல் இன்ஜினில் ஹையாக இருக்கும் டு மெக்கானிக்கல் இன்ஜின்ஸ். பட் சிஎன்ஜியில் வந்து லோவாக இருக்கும். ஸ்மோக்கு, பொல்யூஷன் கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜின் தான் ஹையாக இருக்குது, சிஎன்ஜி வந்து வெரி லோங்க. பட் ஃபியூல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசல் இன்ஜின் ஹை, மெயின்டெனன்ஸ் வந்து மோர் கார்பன் டெபாசிட் வந்து வருதுங்க. அதனால தான் BS6 வந்து டீசல் பஸ்ஸே கொண்டாந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ஏட் ப்ளூ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் எமிஷன் கம்மி பண்ணாங்க. இப்போ வந்து சிஎன்ஜி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்க ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நல்லபடியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நான் ரிசர்ச் பண்ணி சொன்னது தான், எந்த ஒரு பொய்யான தகவல் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் இது ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிய மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிஎன்ஜி அண்ட் டீசல் இன்ஜின் பஸ்ஸை பற்றி. நிறையா BS6 ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிஎன்ஜிக்கு மூவ் ஆகுறது எதனாலே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டும் மூவ் ஆகிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் லெஸ் பொல்யூஷன் அண்டு ஃபியூல் காஸ்ட் கம்மிங்காட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.